Hello friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ டைம் 6:30 ஆகுதுங்க. நாங்க டிமார்ட் வந்திருக்கோம். நைட் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போய் ஒரு பெரிய ஆர்டர் வந்து பேக் பண்ண கிட்டத்தட்ட 30 பேருக்கு வந்து குக்கீஸ் பேக் பண்ண போறோம். அதுக்காக பட்டர் மற்ற ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்கு டிமார்ட் வந்து அங்க ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த குட்டீஸ் அட்டகாசம் தாங்கல, நீங்களே பாருங்க. ஏ வலிக்குண்டா அவனுக்கு விடுறா. அண்ணா அடிக்க பாக்ஸிங் பண்ணு. பாக்ஸிங் பண்றோம். பாக்ஸிங் முடியல முடிப்பாங்க. லவ் பண்றோம். இன்னைக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட் தாங்க. நிறைய வந்து எனக்கு ஆர்டர்ஸ் இருக்குது பேக் பண்ணுறதுக்கு. ஸோ விவான் குட்டி வச்சுட்டு பண்ண முடியாது, அதனால அவனை தூங்க வச்சுட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்க்கணும். வீட்டுக்கு வந்தோன்னா விவானுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்க வச்சிடணும். நான் ரெகுலராக அவனுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லவ்லாப்பில் சுப்ரீம் பேண்ட்ஸ் 360 டிகிரிஸ் கேர் கொடுக்குது. நான் எக்ஸல் சைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மில்லியன் போர்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். குழந்தைக்கு ஈரம் இருக்காது, நல்லா தூங்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி டேப் இருக்கிறதுனால நம்ம வந்து அழகாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஆன்டி ரேஷ் ப்ரிவென்ஷன் இருக்கிறதுனால, அது அலோவேரா ஜெல் இருக்கிறதுனால ரேஷஸ்லாம் எல்லாமே குழந்தை வந்து ரொம்ப சேஃபாக நம்ம டைப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தை சப்போர்ட், அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய இந்த எலாஸ்டிக்ல ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். ஸ்கின்னுக்கு ரொம்ப ஜென்டலாக இருக்கும். உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடிச்சோட இந்த டேப்பை நீங்கள் கழட்டி அழகாக சுருட்டி நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அப்சர்பன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டைப்பரை கட் பண்ணி இதில் வந்து இந்த மாதிரி லிக்விட் வந்து போர் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுதுன்னு பாருங்க. குழந்தைங்க வந்து நைட் டைமில் தூங்குறப்போ டைப்பர் ஹெவி ஆயிடுச்சுன்னா அந்த ஈரம் பட்டு எழுந்திரிச்சிருவாங்க. பட் லவ்லாப் டைப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்சர்பன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடுது. ஸோ ஈரம் வந்து ஸ்கின்ல படாமல் பார்த்துக்கும். 12 ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால நைட் ஃபுல்லாக வந்து நல்லா லாங் ஸ்லீப் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆக்டிவான டே டைமுக்கும் சரி இல்லை நைட் டைம் ஸ்லீப்புக்கும் சரி பெஸ்ட்டான டைப்பர் அப்படின்னா நான் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமா நான் இதெல்லாம் இந்த ஒரு பிராண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. மற்ற எந்த பிராண்ட் கம்பேர் பண்ணாலும் எனக்கு இதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலையும் கிடைக்கல. ஸோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் அமேசான்லேயும் இருக்கு, லவ்லாப் வெப்சைட்லேயும் இருக்கு. நைட்டு ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 ஆகுதுங்க. 1 மணிக்கு ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் சொல்ல 30 பேருக்கு இன்றைக்கி வந்து கொரியர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஹெவியாக பல்காக வந்து ஒரு 5லேருந்து 6 விதமான குக்கீஸ் பேக் பண்ணேன். நான் சொன்னேன் இல்லையா, பிஸ்னஸ் தனியாக பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதில் தூக்கம் ஒன்று ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு செட் ஆகிற வரலுமே. அண்ட் அதே மாதிரி பிஸ்னஸும் ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுதுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு நைட் ஷிஃப்ட் தான். நைட்டு 1 மணிக்கு ஆரம்பித்தா இன்றைக்கி பல்கான பேக்கிங் நிறைய ஆர்டர்ஸ் வந்தது. ஸோ காலையில் நம்மளோட பர்சனல் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் வர இல்லை, உடம்பு சரியில்லை காலிலேருந்து. இப்போ ஒரு பேட்ச் முடிஞ்சிருக்கு. அதால் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு ஈவினிங்கு மேலே நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நைட் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லா பேட்சும் முடிச்சுட்டேன். இப்போ வாங்க என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஸோ பேக்கிங் முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் லாஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா ராயல் நட்ஸ் லாஸ்ட் பேட்ச்சு. இது இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இது முடிஞ்சிருச்சு. எடுத்துடலாம். எடுத்து நல்லா வந்து கூல் பண்ணிடலாம். நல்லா போகுது. இந்த குக்கீஸ் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்துருக்கு நம்மளுக்கு. ஸோ இன்றைக்கி என்ன பேக் பண்ணிக்கன்னு காட்டுறேன். பல்கான ஆர்டர்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா வீட் குக்கீஸ். அண்ட் இது பார்த்திங்கன்னா பட்டர் குக்கீஸ். அப்புறம் இது வந்து ராகி. அப்புறம் சாக்கோ சிப்ஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ராயல் நட் வந்து மைதாவில் செஞ்சது. நிறைய வந்து மைதாலையும் ஆர்டர் வருது. ஸோ யார் கேட்குறாங்க ஸ்பெசிஃபிக்காக செஞ்சு வைக்கிறது தான். இது பார்த்திங்கன்னா ஓமமில் செஞ்ச குக்கீஸு, ஸ்வீட் ஓமம் குக்கீஸ். இது காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே நம்ம பேக் பண்ணலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வீட் ராயல் குக்கீஸ் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நான் கடகடன்னு வந்து எல்லா குக்கீஸும் பேக் பண்ணி நல்லா அதை வந்து கூல் பண்ணிவிட்டு அப்புறம் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஒரு 5 to 6 ஹவர்ஸ் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் பேக் பண்ண ஆரம்பிப்பேன். பேக்கிங்க்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா நான் ஒன்றுமே பார்த்து பக்குவமாக உடையாமல் போய் சேரணுன்றதுக்காக கொஞ்சம் பண்ணுறதுனால அதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ பேக் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், ஒரு படத்தை போட்டு விட்டுட்டு பார்த்துக்கிட்டே வந்து நம்ம பேக் பண்ணுறப்போ டைம் போகிறது தெரியாதுன்னு. அதே மாதிரி நம்ம வந்து அந்த ஒர்க்கை வந்து நல்லா வந்து காமாக பீஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து பாக்ஸில் போட்டு நம்ம சேல் பண்ணிடலாம். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து நிறைய ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் வந்து நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஒன்ஸ் ஆர்டர் பண்ணாங்கன்னா திருப்பி வந்து
வீட் குக்கீஸோ நட் குக்கீஸோ ராய் குக்கீஸ் மறக்காமல் வந்து ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான குக்கீஸ் இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், எசன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மைதா அண்ட் ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டேன். ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு வந்து இந்த ராயல் நட் வந்து நீங்கள் மைதாவில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் மட்டும் தான் மைதா யூஸ் பண்ணுறது. மற்றபடி கோதுமை தான் ஃபுல்லாக ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம குக்கீஸ் பேக் பண்ணுறப்போ என்ன குக்கீஸ் உள்ள இருக்குன்னு சொல்லி தெரியறதுக்கு நான் முதல்ல எழுதிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து லேபிள் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஸ்டெப்பாக நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேபிள் எடுத்துகிட்டு வந்து அழகாக அந்த பாக்ஸ் மேலே நம்ம தேங்க்யூ ஸ்டிக்கர் எப்படியும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். அது கீழே வந்து என்ன குக்கீஸ் உள்ளே இருக்குன்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கையில் எழுதுறதை விட இந்த மாதிரி நம்ம பிரிண்டிங் லேபிள்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். ஸோ எல்லா விதமான வெரைட்டிஸும் நான் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பேக் பண்ணுறப்போ அழகாக வந்து அந்தந்த லேபிள்ஸ் அந்தந்த குக்கீஸ் மேலே ஒட்டிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நான் முடிக்கிறது பார்த்திங்கன்னா ராயல் வீட் நட் குக்கீஸ் தான். ஸோ ஃபைனல் பேட்சை வந்து நல்லா கூல் பண்ணி இப்போ பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ நிறைய நம்ம சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, அக்கா நைட்டில் வந்து தூங்குங்க, ரொம்ப ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க அப்படின்ட்டு. பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ என்ன மாதிரி வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்றப்போ பகலில் வேலைகள் வந்து பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நம்ம பேக் பண்ணுறப்போ நம்ம அந்த சூடான குக்கீஸ் கொண்டு வந்து ஹாலில் டேபிள் மேலே வந்து நான் கூல் பண்ணுறப்போ டக்குன்னு கை வச்சிட்டாலோ இல்லை ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் அப்படி தட்டி விட்டுட்டா கூட நம்மளுக்கு கீழே வந்து உடஞ்சி போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் பண்ணணும். அதனால தான் நான் சூஸ் பண்ண டைம் பார்த்திங்கன்னா நைட் டைம். பட் இது எப்போவுமே அப்படி இருக்காது, கொஞ்சம் மாறும். நம்ம அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்றப்போ சில விஷயங்கள் வந்து ரொட்டீன் எடுத்துகிட்டு வரப்போ மாறும். பட் நான் இப்போ பார்த்திங்கன்னா ஃபேமிலி, குழந்தை, அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் அண்ட் பேக்கிங் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளான டைமிங் அப்படி பார்த்திங்கன்னா நைட்டில் பேக் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால இந்த டைம் சூஸ் பண்ணுறேன். பட் இது வந்து ரொம்ப டஃப்புங்க. நைட்டு பேக் பண்ணிட்டு காலைல தூக்கம் சொருகும் நம்மளுக்கு. அப்போ குழந்தைங்க வந்து கரெக்டாக கண்ணு முழிச்சு அவங்கள நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ அந்த டைமில் தான் நம்மளுக்கு வந்து ஃபேமிலியோட ஹெல்ப் இருக்கணும். ஸோ என் ஹஸ்பண்டோட ஹெல்ப் இருக்கிறதுனால தான் என்னால் இது பண்ண முடியுது. ஸோ எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் நம்ம ஒரு பெண்கள் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். அந்த சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். பட் நான் என்ன மாதிரி வந்து சிங்கிளாக எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இப்போ பேக்கிங் நானே பார்த்துக்கிறேன், பேக்கிங்லேருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கொரியர் பண்ணுறது பார்க்குறப்போ நம்மளுக்கு அது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி இதையும் கோ த்ரூ பண்ணணும். லைஃப் இஸ் அ லேர்னிங் ஜேர்னி. ஸோ நம்ம ஒரு நாளுக்கும் ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் தான். அங்கே ஸ்டக் ஆகவே கூடாது. பாஸ்ட்டில் மட்டும் ஸ்டக் ஆகவே கூடாது. நடந்தது நடந்து போச்சு, அடுத்தது என்ன அந்த மாதிரி தான் யோசிக்கணும் தவிர்த்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு இல்லை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுலேயே பாஸ்ட்லேயே ஸ்டக் ஆகிட்டோன்னா ஃப்யூச்சரே இருக்காது. ஸோ அப்படி தான் நான் ஒன்று வந்து எடுத்துகிட்டு போவேன். இன்றைக்கி ஏதாவது ஒன்று விஷயம் நடந்துச்சுன்னா அதை லெசனாக லேர்ன் பண்ணி அடுத்ததுக்கு என்ன எப்படி பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஸோ இன்றைக்கான கொரியர்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. என்னோட ஒரே ஒரு இன்டென்ஷன் பார்த்திங்கன்னா என்ன நம்பி என்ன ட்ரஸ்ட் பண்ணி என்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்குற ஒரு கஸ்டமருக்கும் ஒரு பீஸ் கூட குக்கீஸ் உடையாமல் கைக்கு போகணுன்றது தான். ஸோ அதுக்கு எவ்வளோ சேஃபாக என்னால் முடியுமோ அவ்வளோ சேஃபாக பேக் பண்ணிவிட்டு கொரியர் போட்டுருவேன். நம்ம இன்றைக்கி பண்ண குக்கீஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து காலி ஆகிடுச்சு, பேக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எல்லாமே காலி. இப்படி தான் ஒரு நாளும் நம்ம வந்து கரெக்டாக அந்த பேட்ச் நான் வந்து மெஷர் பண்ணி பண்ணுறதுனால ரொம்பலாம் நமக்கு மீறாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு பேட்சும் ஃப்ரெஷ்ஷாக தான் பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லா குக்கீஸுமே காலி ஆகிடுச்சு. இப்போ வீட் குக்கீஸில் மட்டும் 2 பீஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பேட்ச் வந்து ரெடி பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த குக்கீஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், எசன்ஸ், ஃப்ளேவர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நேச்சுரலாக வந்து அந்த இன்க்ரீடியன்ட் வரக்கூடிய அந்த எசன்ஸ் மட்டும்தான். ஸோ கிட்ஸுக்குலேருந்து நம்ம ஏஜ் குரூப் எல்லாமே வந்து சூப்பராக சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் குக்கீஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 5 to 6 days ஃப்ரெஷ் பேட்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். நிறைய ஆர்டர்ஸ் வரதுனால கொஞ்சம் நம்ம வந்து டைம் ஸ்லாட் எடுத்துகிட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. நிறைய குக்வேர்ஸ் வாங்கியிருக்கோம், அதை அன்பாக்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா ஒரு குக்வேர் செட் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதாவது அப்படியே செட்டாக வாங்கணும் அப்படின்னு. பட் நான் நிறைய வந்து யூடியூப்பில் பார்க்குறப்போ இல்லை அமேசானில் பார்க்குறப்போ விலை அதிகமாக இருந்தது. ரிவ்யூஸ் பார்த்து நம்மளும் வாங்குவோம். அப்போ தான் அகாரோ பிராண்டில் சூப்பரான குக்வேர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. லிட்லேருந்து அதோட ஹேண்டில்ஸ்லேருந்து பாடியிலேருந்து எல்லாமே வந்து சூப்பராக இருந்து பார்க்கறதுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் அதை குக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து பல விதமான குக்கர்ஸ் வாங்கியிருக்கேன். ஃப்ரைங் பேன்லேருந்து உங்களுக்கு வந்து கிரில் பேன்லேருந்து எல்லாமே வாங்கியிருக்கேன். இந்த க்யூட்டான குட்டி ஃப்ரைங் பேன் அழகாக இருக்குது பாருங்கள்.
நம்மள பல பேருக்கு வந்து இந்த வீட்டு சாமானை விட கிச்சன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்குறப்ப ஹாப்பியாக இருக்கும். மெயினாக குக்வேர்ஸ் இல்லையா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு குக்வேர்ஸ் வாங்குறது ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பல விதமான குக்வேர்ஸ் வாங்கியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைங் பேன், கடாய், அப்புறம் வந்து தோசை தவா, கிரில் பேன்லேருந்து நம்மளுக்கு ஒரு குக்கிங்க்கு என்டையர் செட் என்ன வேணுமோ அதை வாங்கியிருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் பழசாயிடுச்சு எல்லாமே. அதே மாதிரி வெயிட் லாஸ் ஆகிறப்ப நம்ம நிறைய ஆயில் சேர்த்துக்க மாட்டோம். ஸோ நான்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆயில் சேர்க்காம ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் அக்கேஷ்னலாக சாப்பிட்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெகுலராக வந்து நம்ம நான்ஸ்டிக் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் அக்கேஷ்னலாக அது வந்து ஒரு ஆயில் சேர்க்கக்கூடிய டிஷ் வந்து ஆயில் சேர்க்காமல் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் டெசர்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாஸ் பேன். சொல்லி ஆகணும், அதோட ஹேண்டில்ஸ்லேருந்து அதோட லிட்டில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய நாசில்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவி பாடி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி சுற்றி ஃபிஷ்ஷோட அந்த ஸ்கின் மாதிரி ஒரு அழகான உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு யூனிக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒருமே ரொம்ப சேஃபாக நீட்டாக பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த எல்லா அகரோட குக்வேர்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 year வாரண்டியோட வருதுங்க. இதோட மாடல் நேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பீரியல் கிரானைட் நான்ஸ்டிக் குக்வேர்ஸ். ஸோ இதில் ஒன்றுக்கு ஒரு பேர் இருக்கும். சாஸ் பேன் இருக்குது, அதே மாதிரி மில்க் பேன் இருக்குது, ஸோ உங்களுக்கு கடாய் இருக்குது. ஸோ வந்து ஒட்டுமொத்தமாக இதோட ஃபுல் ரேஞ்சோட பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகரோ இம்பீரியல் கிரானைட் குக்வேர்ஸ்னு சொல்லுவாங்க. நான்ஸ்டிக் எல்லாமே. உங்களுக்கும் இந்த அழகான குக்வேர்ஸ் வாங்கணும் அப்படின்னா நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரு அந்த ஹேண்டில்ஸும் லிட்ஸும் எல்லாமே ஃபினிஷிங்லேருந்து குவாலிட்டிலேருந்து எல்லாமே சூப்பராக பக்காவாக இருக்குங்க. ஸோ அதோட பாடி பாருங்கள், சொன்னேன் இல்லையா, அந்த ஃபிஷ் மேலே இருக்கிற மாதிரி அழகான ஒரு டிசைன், ஒரு செல்ஃப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி இதில் வந்து குக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கே. ஸோ அதோட குக்கிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஒரு சின்னதாக வந்து கிளான்ஸ் மாதிரி காமிச்சிடறேன் பாருங்கள். ஆயில் சேர்க்காமல் வந்து உங்களுக்கு ஒரு டிஷ் குக் பண்ணணும் அப்படின்னா இந்த குக்வேர்ஸ் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் குக்வேர்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர். பை.